காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் திடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது முருகேசன். இந்த அரை மணி நேர திடல் நிகழ்ச்சியில் உள்ளூர் முதல் சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு 2வது பதக்கம். கிளப் த்ரோ போட்டியில் அமித்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை. டென்னிஸ் உலக தரவரிசையில் ஃபெடரர் முகுருசா முன்னேற்றம். முதல் முறையாக 168வது இடத்தில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன். இலங்கை செல்லும் இந்திய அணியில் திடீர் மாற்றம். காயம் காரணமாக தமிழக வீரர் முரளி விஜய்க்கு பதிலாக ஷிகர் தவான் சேர்ப்பு. இந்திய ஏ அணியுடன் முத்தரப்பு தொடரில் விளையாடுகிறது ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலிய ஏ அணி விலகியதால் அதற்கு பதிலாக வாய்ப்பு. அண்மை செய்தி ஒன்றை பார்த்து விடலாம். இந்திய அணியின் துணை பயிற்சியாளராக சஞ்சய் பாங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் பந்துவீச்சு பயிற்சியாளராக கரண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது இந்த அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராக ரவிசாஸ்திரி நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அண்மை செய்தியாக சஞ்சய் பாங்கர் துணை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக டிராவிட் ஜாகிரான் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் அவர்கள் நியமிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தனர். அடுத்ததாக மற்ற செய்திகளை பார்க்கலாம். லண்டனில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அமித்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தலைநகர் லண்டனில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. ஜூலை 14ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையில் நடைபெறும் இந்த போட்டிகளில் உலகின் பல்வேறு நாட்டின் வீரர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி வருகின்றனர். இதில் நேற்று நடைபெற்ற ஆடவர்களுக்கான கிளப் த்ரோ போட்டியில் இந்தியா சார்பில் ஹரியானாவை சேர்ந்த வீரர் அமித்குமார் சரோஹா பங்கேற்றார். இந்த போட்டியில் செர்பிய வீரர் டிமிட்ரி ஜெவிச் 31.99 மீட்டர் தூரம் எறிந்து மீண்டும் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். இதற்கு அடுத்தபடியாக இந்திய வீரர் அமித்குமார் சரோஹா 30.25 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். 8வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இது இந்தியாவுக்கு கிடைத்த 2வது பதக்கமாகும். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சுந்தர் சிங் தங்கம் வென்று இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கப்பட்டியலில் முன்னணியில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டென்னிஸ் உலக தரவரிசையில் ஆடவர் விம்பிள்டன் சாம்பியன் பட்டத்தை வென்ற ஃபெடரர் 3வது இடத்திற்கும் மகளிர் பட்டத்தை வென்ற முகுருசா 5வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர்களில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் ஜூலை 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை லண்டன் நகரில் நடைபெற்றது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் 8வது முறையாக விம்பிள்டன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். அத்துடன் ஒட்டுமொத்தமாக 19 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவர் என்ற பெருமையையும் பெற்றார். இந்த பட்டத்தை வென்றதன் மூலம் அவருக்கு 2000 சர்வதேச தரவரிசை புள்ளிகள் கிடைத்தது. அதன்படி சர்வதேச தரவரிசையில் அவர் முன்னேற்றம் அடைந்துள்ளார். இந்த தொடருக்கு முன் ரோஜர் ஃபெடரர் 5வது இடத்தில் இருந்தார். தற்போது 2 இடங்கள் முன்னேறி 3வது இடத்திற்கு வந்துள்ளார். முதல் இடத்தில் 7750 புள்ளிகளுடன் பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே தொடர்ந்து நீடிக்கிறார். 2வது இடத்தில் 7465 புள்ளிகளுடன் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் தொடர்ந்து நீடிக்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவை பொறுத்தவரை முதல் முறையாக விம்பிள்டன் சாம்பியன் பட்டம் வென்றவர் முகுருசா. ஸ்பெயின் வீராங்கனையான முகுருசா சர்வதேச தரவரிசையில் 15வது இடத்தில் இருந்து 5வது இடத்திற்கு வந்துள்ளார். இவர் இந்த முறை 10 இடங்கள் முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் 2வது சுற்றிலேயே தோல்வியடைந்த செக் குடியரசு வீராங்கனை கரோலினா பிலிஸ்கோவா நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளார். இவர் 2 இடங்கள் முன்னேறியுள்ளார். தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த 23வது வீராங்கனை இவர் ஆவார். ரோமானிய வீராங்கனை சிமோனா ஹாலெப் 2வது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறார். முன்னதாக முதலிடத்தில் இருந்த ஜெர்மனி வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பர் 2 இடங்கள் பின்தங்கி 3வது இடத்திற்கு வந்துள்ளார். கடந்த வாரம் 11வது இடத்தில் இருந்த அமெரிக்க வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் 2 இடங்கள் முன்னேற்றம் கண்டு 9வது இடத்திற்கு வந்துள்ளார். வெளிநாட்டு வீரர்கள் தரவரிசையை தொடர்ந்து இந்திய வீரர்கள் எந்தெந்த இடங்களில் உள்ளார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் முதல் முறையாக 168வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார்.
அண்மையில் அமெரிக்காவின் வின்னெட்கா நகரில் நடைபெற்ற டென்னிஸ் போட்டியில் ராம்குமார் ராமநாதன் இறுதிச் சுற்று வரை முன்னேறினார். இதன் மூலம் 22 வயதான ராம்குமார் 48 புள்ளிகள் பெற்று தரவரிசை பட்டியலில் 16 இடங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளார். இதனால் ஆடவர் ஒற்றை பிரிவில் முதன்முறையாக 168வது இடத்தை பிடித்துள்ளார். இவரை தொடர்ந்து மற்ற இன்றைய வீரர்களான யூகி பாம்ப்ரி 212வது இடத்திலும், குன்னேஸ்வரன் 214வது இடத்திலும், ஸ்ரீராம் பாலாஜி 293வது இடத்திலும், சுமித் நாகல் 306வது இடத்திலும் உள்ளனர். இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா 22வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். மற்ற வீரர்களான திவிஜ் சரண் 51வது இடத்திற்கும், புரவ் ராஜா 52வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். மூத்த வீரர் லியாண்டர் ஃபயஸ் 3 இடங்கள் முன்னேறி 59வது இடத்தை பிடித்துள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சா 7வது இடத்தில் நீடிக்கிறார். இந்தியா ஏ, தென்னாப்பிரிக்க ஏ, ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு தொடரிலிருந்து ஆஸ்திரேலியா விலகியதால் அதற்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் ஏ அணி சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியா ஏ, தென்னாப்பிரிக்கா ஏ, ஆஸ்திரேலியா ஏ ஆகிய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் முத்தரப்பு தொடர் இந்த மாதம் 26ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் தொடங்குவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்திற்கும் அந்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்திற்கும் இடையே ஊதிய பிரச்சினை நிலவி வருகிறது. அத்துடன் வீரர்கள் கிரிக்கெட் வாரியத்தின் ஊதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் ஆஸ்திரேலியா ஏ அணி இந்த முத்தரப்பு தொடரில் பங்கேற்குமா இல்லையா என்பது குறித்து உறுதியான அறிவிப்பு வெளியிடப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா ஏ அணி இந்த தொடரில் பங்கேற்காது என்பதை தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் ஏ அணி இந்த தொடரில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில்தான் டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கு இந்த வாய்ப்பு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி விளையாட சம்மதம் தெரிவித்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைவதாக கூறப்பட்டுள்ளது. சமீப காலமாக ஆப்கானிஸ்தான் சிறப்பாக விளையாடி வருவதால் கடந்த மாதம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலால் முழு உறுப்பினராக அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அத்துடன் டெஸ்ட் போட்டியில் விளையாடும் அந்தஸ்தையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு தொடரின் முதல் போட்டி வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இலங்கை செல்லும் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர் முரளி விஜய்க்கு பதிலாக ஷிகர் தவான் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக அவர் பங்கேற்கவில்லை என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்திய டெஸ்ட் அணியின் தொடக்க வீரராக களம் இறங்கி வந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த முரளி விஜய். சாம்பியன்ஸ் டிரோபி தொடருக்கு முன் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. அப்போது முரளி விஜயின் வலது மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது. இந்த காயத்திற்காக IPL தொடரை புறக்கணித்துவிட்டு லண்டனுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இதனையடுத்து அவரின் காயம் குணமடைந்ததைத் தொடர்ந்து இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் இலங்கை அணிக்கு தயாராக முரளி விஜய் பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அப்போது அவரது மணிக்கட்டில் மீண்டும் வலி ஏற்பட்டது. முரளி விஜயை முழுமையாக பரிசோதனை செய்த BCCI மருத்துவ குழு அவருக்கு கூடுதல் ஓய்வு தேவை என்று அறிவுரை கூறியது. இதனால் இலங்கை தொடருக்கு இந்திய அணியில் அவர் இடம்பெற முடியாத நிலை ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக தொடக்க வீரரும் இடதுகை பேட்ஸ்மனுமான ஷிகர் தவான் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி 26ஆம் தேதி காலை மைதானத்தில் தொடங்குகிறது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று முதலாவது அரையிறுதிப் போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியில் இங்கிலாந்தும் தென்னாப்பிரிக்க அணியும் மோதுகின்றன. தற்போது தென்னாப்பிரிக்க அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. இந்நிலையில் இரு அணிகளிடம் பலம் மற்றும் பலவீனம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 11வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது. 8 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியின் லீக் முடிவில் முதல் 4 இடங்களை பிடித்த இங்கிலாந்து, நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின. மற்ற அணிகளான நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இலங்கை, பாகிஸ்தான் ஆகிய 4 அணிகள் வெளியேறின. இந்நிலையில் பிரிஸ்டலில் நடைபெறும் முதலாவது அரையிறுதியில் இங்கிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் மோதுகின்றன. 3 முறை சாம்பியன் ஆகியுள்ள இங்கிலாந்து அணி இந்த தொடரில் 6 வெற்றி 1 தோல்வி என 12 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது.
லீக் போட்டியில் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவை 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மேலும் நம்பிக்கையை கொடுத்துள்ளது. முன்னதாக அதே மைதானத்தில் 373 ரன்கள் என்ற இமாலய இலக்கை வைத்து அசத்தியுள்ளது. அத்துடன் உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவும் இங்கிலாந்திற்கு இன்னொரு சாதகமான அம்சமாக உள்ளது. தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரை 4 வெற்றி 2 தோல்வி 1 முடிவில்லை என்று 9 புள்ளிகளுடன் 4வது இடத்தை பெற்றது. இந்த அணி முதல் முறையாக இறுதிச் சுற்றை எட்டும் முனைப்புடன் உள்ளது. அரை இறுதி வரை வந்துள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு பந்து வீச்சுதான் பிரதான பலமாக உள்ளது. கேப்டனும் சுழற்பந்து வீச்சாளருமான டிவான் நிக்கெர்க் 15 விக்கெட்களும் நம்பர் 1 பந்து வீச்சாளர் மாரிசான் கேப் 12 விக்கெட்களும் வீழ்த்தி இந்த உலக கோப்பையில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர்கள் பட்டியலில் முதல் 2 இடத்தில் உள்ளனர். ஆனாலும் இங்கிலாந்துடன் ஒப்பிடும்போது தென்னாப்பிரிக்கா சற்று பலவீனமாக உள்ளது. இந்த இரு அணிகளும் இதுவரை 34 ஒருநாள் போட்டிகளில் நேருக்கு நேர் சந்தித்துள்ளன. அதில் 26 போட்டிகளில் இங்கிலாந்தும் 7 போட்டிகளில் மட்டும் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு ஆட்டத்தில் முடிவில்லை. அதனால் இறுதிச் சுற்றை எட்டும் முனைப்புடன் தென்னாப்பிரிக்கா விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் தென்னாப்பிரிக்க அணி 340 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி அங்கு அந்நாட்டு அணியுடன் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. முன்னதாக லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இங்கிலாந்து 211 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது டெஸ்ட் கடந்த 14ஆம் தேதி நாட்டிங்ஹாமில் உள்ள ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் தொடங்கியது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் டு பிளெசிஸ் பேட்டிங் தேர்வு செய்தார். அந்த அணியில் ஆம்ப்லா 78 ரன்களும் டீகாக் 68 ரன்களும் பிளாண்டர் 54 ரன்களும் எடுத்ததால் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 335 ரன்கள் சேர்த்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 205 ரன்னில் சுருண்டது. அதிகபட்சமாக கேப்டன் ஜோ ரூட் 78 ரன்களும் பேர்ஸ்டோ 45 ரன்களும் எடுத்தனர். 130 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியது தென்னாப்பிரிக்கா. தொடக்க வீரர் டீன் எல்கர், அம்லா, கேப்டன் டு பிளெசிஸ் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் 9 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதனால் 474 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கியது இங்கிலாந்து அணி. 4வது நாள் ஆட்டம் தொடங்கியதும் இங்கிலாந்து வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினர். முறுமுனையில் விளையாடிய குக் ஓரளவிற்கு தாக்குப்பிடித்து 42 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதன்பின் வந்தவர்களும் நடையை கட்ட இங்கிலாந்து அணி 44.2 ஓவரில் 133 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் தென்னாப்பிரிக்கா 340 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என சமநிலையில் உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் வரும் 27ஆம் தேதி ஓவல் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா தனது புதிய ஹேர் ஸ்டைல் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாக பரவி வருகின்றன. அது பற்றி இப்போது பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த ஆல்ரவுண்டராக இருப்பவர் ஹர்திக் பாண்டியா. குஜராத்தை சேர்ந்த ஹர்திக் பாண்டியா தற்போது இந்திய அணியில் தொடர்ந்து இடம் பிடித்து வருகிறார். முன்னதாக லண்டனில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அனைத்து போட்டிகளிலும் அவர் இடம் பிடித்திருந்தார். அத்துடன் வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் 5 ஒருநாள் போட்டிகளிலும் இடம் பிடித்திருந்தார். இந்திய அணியில் தவிர்க்க முடியாத வீரராக இருந்து வருகிறார். இவர் எப்போதும் தன்னை ஒரு ஸ்டைலிஷ் வீரராக காட்டிக்கொள்வதற்காக விதவிதமாக கெட்டப்பை மாற்றுவார். குறிப்பாக அவ்வப்போது தன்னுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கொள்வார். தற்போது இலங்கை தொடருக்கு ஹர்திக் பாண்டியா தயாராகி கொண்டிருக்கிறார். பிரபலமானவர்களுக்கு முடி அலங்காரம் செய்யும் ஹகீம் ஹாலிமிடம் சென்று புதிய ஹேர் ஸ்டைலை வைத்துள்ளார் ஹர்திக் பாண்டியா. அந்த படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள ஹர்திக் பாண்டியா, ஹகீம் நீங்கள் உண்மையிலேயே வித்தைக்காரர் என்றும் தான் அதையே விரும்புகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாக பரவி வருகின்றன. இனி சமூக வலைதளங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்பாக பகிரப்பட்டு வரும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கர வடிவு. நன்றி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு தொடர்பாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முதல் செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே மந்தனா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனையான மந்தனாக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் தினம். ஸோ எல்லாரும் வந்து இவங்களுக்கு வந்து இன்னைக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹாப்பி பர்த்டே மந்தனா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்ல வந்து தங்களுடைய பதிவுகளை வந்து எல்லாருமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாள் கிரிக்கெட் வீரரான வீரேந்திர சேவாக் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மந்தனாக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவரோட புகைப்படத்தை போட்டு நீங்க வந்து இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்தை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு.
அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷமி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. அதாவது முகமது ஷமி கிரிக்கெட் வீரர் வந்து நேற்றைய தினம் வந்து அவர் வந்து ரோட்ல பயணிக்கிறப்ப அவர் வந்து கார்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ ஆப்போசிட்ல வந்து நிறைய பேர் வந்து மது அருந்திட்டு வந்திருக்காங்க. அதை தட்டி கேட்க சென்ற இவர் வந்து திரும்ப வந்து தாக்கி இருக்கிறாங்க. சோ இது தொடர்பாக வந்து போலீசார் வந்து விசாரணை நடத்தியதில் அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் அதிகமா பகிரப்பட்டு இருக்கு. முகமது ஷமியோட பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் தினம். ஸோ ஹாப்பி பர்த்டே முகமது ஷமியோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமி வந்து தன்னுடைய பொண்ணோட பிறந்தநாள் தினத்தை வந்து எப்படிலாம் நான் செலிப்ரேட் பண்ணினேன்னு சொல்லிட்டு அதோட புகைப்படங்களை வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுல அவங்க டாட்டரோட அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து இருக்கிற புகைப்படத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் உமேஷ் யாதவ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. கிரிக்கெட் வீரரான உமேஷ் யாதவ் வீட்டில் வந்து 45,000 ரூபாய் வந்து கொள்ளை போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரோட மொபைல் போனும் வந்து திருட்டு போயிருக்கிறது. ஸோ இது தொடர்பான செய்திகள் வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் அதிக பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் இங்கிலாந்து வித் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறது. மகளிர் உலக கோப்பை வந்து எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். மகளிர் உலக கோப்பை வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது. எல்லாருமே ரசிகர்கள் வந்து அதை பத்தி தான் வந்து அதிகமா இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து இங்கிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து விளையாட போறாங்க. இன்னைக்கு வந்து செமிஃபைனல் மேட்சை வந்து எல்லாருமே வந்து நெருங்கிட்டோம். ஸோ இந்த மேட்ச்ல வந்து இன்னைக்கு வந்து இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணிட்டு அவங்க வந்து பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தொடர்பான புகைப்படங்களும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் ஸ்ரீலங்கா வெஸ் ஜிம்பாவே அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறது. ஸ்ரீலங்காவுக்கும் ஜிம்பாவேக்கும் எதிரான மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் 2 பேருமே வந்து 5 முறை வந்து மோதி இருக்காங்க. சோ இந்த மேட்ச்ல மட்டும்தான் இவங்க வந்து அதிகமான ரன் எடுத்து வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜிம்பாவேக்கு எதிரான மேட்ச்ல. சோ இந்த ஹேஷ்டாக்ல வந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா வீரரோட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரரான முகமது அமீர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு கேம் ஒன்று வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவர் வந்து தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட எல்லாம் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. அதாவது பெஸ்ட் கிரிக்கெட் மேன் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. விராட் கோலியா இல்ல ரூட்டா இல்ல வில்சனா இல்ல ஸ்மித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து ரீட்வீட்டும் வந்து பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஸ்மித் தான் என்னோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு இல்ல எனக்கு வந்து விராட் கோலி தான் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வந்து பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம அவரோட பவுலிங் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி சக்கரவடிவு. அடுத்தபடியாக உள்ளூரில் நடைபெற்ற விளையாட்டு செய்தி ஒன்றை பார்த்து விடலாம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் தொடரின் நேற்றைய ஆட்டங்கள் குறித்து இப்போது தொகுப்பாக பார்க்கலாம். ISL கால்பந்து தொடர், IPL கிரிக்கெட் தொடர் ஆகியவற்றை போல் வெளிநாட்டு வீரர்களை உள்ளடக்கிய புதிய டேபிள் டென்னிஸ் தொடர் நடத்தப்படுகிறது. நடப்பு சீசனுக்கான அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரில் 6 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இதன் நேற்றைய ஆட்டத்தில் ஆயில்மேக்ஸ் ஸ்டாக் யோதவ் அணியும் சாஸ் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதின. இதில் ஒவ்வொரு அணியும் 9 போட்டிகளில் விளையாட வேண்டும். அதன் முதல் போட்டியில் ஆயில்மேக்ஸ் ஸ்டாக் யோதோஸ் அணியை சேர்ந்த நைஜீரிய வீரர் அருணா குவாட்ரி, சாஸ் சேலஞ்சர்ஸ் அணியைச் சேர்ந்த இந்திய வீரர் சௌமியஜித் கோஷுடன் மோதினார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 11-2, 9-11, 11-8 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய வீரர் சௌமியஜித் கோஷ் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் ஆயில்மேக்ஸ் ஸ்டாக் யாதவ்ஸ் அணியைச் சேர்ந்த இந்திய வீராங்கனையும் தரவரிசையில் 104வது இடத்தில் உள்ளவருமான மணிகா பத்ரா சாஸ் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்த்து ஜெர்மனி வீராங்கனையும் தரவரிசையில் 9வது இடத்தில் உள்ளவருமான ஹான் ஈங்குடன் பலப்பரீட்சை நடத்தினார். அதில் முதல் செட்டை 11-8 என்ற கணக்கில் இந்திய வீராங்கனை கைப்பற்றினார். பின்னர் சுதாரித்து கொண்ட ஜெர்மனி வீராங்கனை அடுத்த 2 செட்களையும் தனதாக்கி வெற்றி பெற்றார். இத்துடன் திடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் பல்வேறு நடுநிலையான செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன்.